வெல்கம் டு அவர் சேனல் மேக் ஜேர்னி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th பிசினஸ் மேக்ஸ் சாப்டர் 1 எக்சர்சைஸ் 1.1 ல சயின்ஸ் சம் பார்க்க போறோம். சயின்ஸ் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா A B கொடுத்தாச்சு. then find the rank of AB. AB க்கு ரேங்க் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி BI க்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரேங்க் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படினா AB கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். இப்போ A யும் B யும் எழுதிருக்கேன். A யோட ஆன்சர் இது, B யோட இது எழுதிருக்கேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? முதல் ரோ வச்சு மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது ரோ வச்சு மூணு காலத்தையும், மூணாவது ரோ வச்சு மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்க உள்ள மொத நம்பர், இங்க உள்ள மொத நம்பர் 1 1 சார் 1. அடுத்ததுல ரெண்டாவது நம்பர், இங்க உள்ள ரெண்டாவது நம்பர். இப்போ என்ன கிடைச்சிருக்கும்? 1 இருக்கு -2 ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது -2 ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்தது மூணாவது நம்பர் -1 * 5 ஆன்சர் என்ன கிடைக்கும்? -5 ன்னு கிடைச்சிருக்கும். முதல்ல வச்சு முதல் காலத்தை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன செய்ய போறோம்? ரெண்டாவது காலத்தை மல்டிப்ளை பண்ண போறோம். 1 2 சார் -2 இருக்கு மைனஸ் ஆன்சர் 1 4 சார் +4 -1 +1 இருக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -1. அடுத்து இத வச்சு அத 1 3 சார் 3 -6 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் 1 1 சார் 1. அடுத்து ரெண்டாவது ரோ வச்சு மூணு காலத்தை எடுத்து போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். 2 1 is 2 -3 இருக்கு -2 இருக்கு ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் கிடைக்கும் 3 2 சார் 6. அடுத்து இங்க 4 இருக்கு 4 5 சார் என்ன கிடைச்சிருக்கும்? 20 +20. அடுத்துல 2 2 சார் 4 மைனஸ் இருக்கனால -4 3 4 சார் -12 4 1 is +4. அடுத்து 2 3 சார் என்ன கிடைச்சிருக்கும்? 6 -3 இருக்கு -6 இருக்கு ரெண்டே மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். 3 6 சார் 18. இங்க 4 1 is 4 கிடைச்சிருக்கும் -4 அதனால ஆன்சர் என்ன கிடைச்சது? -4. அடுத்து மூணாவது ரோ வச்சு மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். 3 1 is 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் +4 3 5 சார் 15. அடுத்து பாக்கும்போது 3 2 சார் 6 மைனஸ் இருக்கு 2 4 சார் 8 மைனஸ் இருக்கு 3 1 is 3 ன்னு போட்டுருப்பேன். அடுத்து 3 3 சார் 9 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் 2 6 ஆர் 12 3 1 is 3 மைனஸ் இருக்கு -3. இப்போ என்ன செஞ்சிட்டோம்? மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ண போறோம், செப்பரேட் பண்ண வேண்டியதை செப்பரேட் பண்ண போறோம். இந்த ரெண்டு மைனஸ்ல இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி இதை செப்பரேட் பண்ண போறேன். -2 -5 ஆன்சர் என்ன இருக்கும்? -7. அதுல +1 செப்பரேட் பண்ணும்போது -6. அடுத்து இதுக்கு வரேன் மைனஸ் மைனஸ் இருக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். -3 கிடைக்கும் +4 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. 3 இருக்கு +1 இருக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 4 -6 ல இருந்து 4 போச்சுனா -2. கீழ உள்ளது எல்லாமே பிளஸ் தான் இருக்கு அவ்வளவு ஆட் பண்ணிடலாம். 26 28. இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 16 கிடைக்கும். -16 +4 ஆன்சர் என்ன? -12. அடுத்து இதுல வரும்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 24 கிடைச்சிருக்கும். அதுல 4 போச்சுனா 20. அடுத்து கீழ உள்ள டேர்ம் எல்லாமே பிளஸ் தான் ஆட் பண்ணி போடலாம். 15 19 22. அடுத்ததுல இந்த ரெண்டை ஆட் பண்ணும்போது -14 கிடைச்சிருக்கும். அதுல 3 செப்பரேட் பண்ணா -11. இந்த ரெண்டை ஆட் பண்ணும்போது 21 21 ல 3 போச்சுனா 18. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படினா AB கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இந்த மூணையும் 0 ஆ மாத்துவோம். இந்த மூணையும் என்ன செய்வோம்? 0 ஆ மாத்துவோம். இப்போ நான் இத R1 னு வச்சுக்கிறேன், இத R2 னு வச்சுக்கிறேன், இத என்ன செய்கிறேன்? R3 னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது பெரிய நம்பரா இருக்கு. இது எல்லாமே எதால போகும் அப்படினா 4 டேபிள்ல போகும். அதனால நான் நினைச்சிட்டேன் அப்படினா R2 implies R2/4. 4 ஆல நினைச்சிட்டேன் டிவைட் பண்றேன். 4 ஆல டிவைட் பண்ணானே எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? ஈஸியான சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிடலாம். அப்ப -6 1 -2. இங்க எத்தனை இருக்கும்? 7 4 சார் 28. அப்ப இதுல 7. இங்க 3 4 சார் 12 -3 கிடைச்சிருக்கும். இங்க 20 5 4 சார் 20. இது எதுவுமே போகாத அப்படியே வச்சுக்கலாம். 22 -11 18. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த மூணையும் 0 ஆ மாத்த போறேன். இந்த மூணையும் என்ன செய்ய போறேன்? 0 ஆ மாத்த போறேன். R2 R1 R3 R1 எடுக்க போறேன். R2 implies R2 ல வந்து 7 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இத ஃபுல்லா 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இத ஃபுல்லா 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 R2. R2 வை 6 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்.
அதே மாதிரி ரெண்டுமே வேற வேற சைனா இருந்தா நான் பிளஸ் தான் போடணும். R1 எதால மல்டிப்ளை பண்ண போறேன் 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் 7 R1. அடுத்து R3 அதே மாதிரி எடுக்க போறேன். R3 implies R3 ல என்ன இருக்கு 22 இருக்கு, மேலே -6 ன்னு இருக்கு. R1 ல என்ன இருக்கு -6. அப்போ நான் இது ஃபுல்லா 22 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், இத ஃபுல்லா 6 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எப்படி போடணும் 6 R3 சைன் ரெண்டுமே வேற தான், அப்ப பிளஸ் போடலாம். இங்க என்ன வரும் 22 R1. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? முதல் ரோ மாறாது, அப்படியே வச்சுக்கலாம். -6 1 -2. அடுத்ததுல என்ன செய்யணும், இத ஃபுல்லா 7 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்கேன். அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் 6 7 சார் 42 கிடைச்சிருக்கும், -42 கிடைச்சிருக்கும். இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் +42 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன 0. அப்ப நான் இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம் 0. அடுத்ததுல பாக்கும்போது இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன், -3 * 6 என்ன கிடைக்கும் -18 கிடைக்கும். அடுத்தது இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன் +7 கிடைச்சிருக்கும். செப்பரேட் பண்ண ஆன்சர் என்ன -11. அப்ப நான் இதுல என்ன பண்ணனும் -11. அடுத்தது இத எதால மல்டிப்ளை பண்ணனும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 5 6 30. அடுத்தது இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், 2 7 சார் 14 கிடைச்சிருக்கும், -14. அப்போ 30 ல இருந்து 14 மைனஸ் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும் 16 கிடைச்சிருக்கும். அப்ப நான் இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பேன் 16. அடுத்தது R3 பார்க்க போறோம். R3 ல R3 ஐ 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும், R1 ஐ 22 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், இத 22 * 6 ன்னு போடுவேன். என்ன ஆன்சர் கிடைக்கும் 2 6 are 12, 2 6 are 12, 132 கிடைச்சிருக்கும். அடுத்தது -132 இத நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன் +132 கிடைச்சிருக்கும். இப்ப ஆன்சர் என்ன 0. இப்ப நான் இத என்ன செஞ்சிரலாம் 0 ன்னு மாத்திரலாம். அடுத்ததுல பாக்கும்போது இங்க -11 இருக்கு, 6 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் 66 ன்னு கிடைச்சிருக்கும், -66 ன்னு கிடைச்சிருக்கும். இத 22 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் +22 ன்னு கிடைச்சிருக்கும். செப்பரேட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் -44. இப்ப நான் இத என்ன போட்டுக்கணும் -44. அடுத்ததுல இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன், 18 * 6 என்ன கிடைக்கும் 6 8 சார் 48, 1 6 சார் 6, 108 கிடைச்சிருக்கும், +108 கிடைச்சிருக்கும். அடுத்தது இத 22 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம், 2 * 22 44 கிடைச்சிருக்கும், -44. ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 64 கிடைச்சிருக்கும். அப்ப நான் இதுல என்ன போடலாம் 64. இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் 0 மாத்தணும், இந்த இடத்துல 0 மாத்தணும். அப்ப நான் 4 ஆல இத என்ன செஞ்சிரப் டிவைட் பண்ணிட்டேன். ஏன R3 implies R3/4, 4 ஆல என்ன செஞ்சிரப் டிவைட் பண்றேன். இப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், முதல்ல இன்ட்ரோ மாறாது, -6 1 -2 0 -11 16, இங்க 0. 4 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 4 is 4, -11 கிடைச்சிருக்கும். இங்க 4 ஆல டிவைட் பண்ணா 1 4 சார் 4 கிடைச்சிருக்கும், இங்க ரிமைனிங் 2 இருக்கும், 6 4 சார் 24 கிடைச்சிருக்கும். இப்ப நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்தை 0 மாத்த, இந்த இடத்துல என்ன செய்யணும் 0 மாத்த போறேன். இப்போ R3 implies போட்டுடலாம். ரெண்டுமே சேம் நம்பர் தான் இருக்கு, R2 லயும் R3 லயும் சேம் நம்பர் இருக்கு, ஆனா சைனும் சேமா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும் மைனஸ் செய்யணும், R3 - R2. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், முதல்ல இன்ட்ரோ மாறாது, -6 1 -2 0 -11 16 0. ரெண்டையும் என்ன செய்றோம் செப்பரேட் பண்றோம், -11 இருக்கு, இதுல ஒரு மைனஸ் வரும், +11 மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன 0. 16 இருக்கு, இதுல ஒரு மைனஸ் போடுவேன், ஆன்சர் கிடைக்கும் 0 மாறி. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் AB தான் கேட்டிருக்காங்க. இப்ப ரேங்க் ஆஃப் AB நான் என்ன பண்ணலாம் 0 இல்லாத ரோஸ் பார்க்கறோம். அதாவது முதல் ரோ பார்க்கறேன் எல்லாமே 0 ஆகல, இரண்டாவது ரோ பார்க்கறேன் எல்லாமே 0 ஆகல, மூணாவது ரோ பாக்கும்போது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஆகாத ரோஸ் எத்தனை இருக்கு 2. அப்ப ஆன்சர் என்னது 2. அடுத்து இன்னொரு கண்டுபிடிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க ரேங்க் ஆஃப் BA கேட்டிருக்காங்க. இப்போ BA கண்டுபிடிக்க போறோம், B யும் A யும் சேர்த்து எழுதிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், முதல் ரோ வச்சு 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணனும், இரண்டாவது ரோ வச்சு 3 காலத்தையும், மூணாவது ரோ வச்சு 3 காலத்தையும் என்ன செய்றோம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறோம். AB கண்டுபிடிச்ச மாதிரியே தான் செய்ய போறோம். 1 1 சார் 1 -4 3 3 சார் 9 கிடைச்சிருக்கும். அடுத்து
1 plus 6 minus 6 அடுத்ததுல minus 1 minus 8 plus 9 இங்க இரண்டாவது row வச்சு மூணு காலத்தை மல்டிப்ளை பண்ண போறேன் minus 2 plus 8 minus 18 கிடைச்சிருக்கும் அடுத்ததுல minus 2 minus 12 plus 12 அடுத்ததுல என்ன கிடைக்கும் plus 2 கிடைச்சிருக்கும் 4 plus 16 minus 18 மூணாவது row வச்சு மூணு காலத்தை மல்டிப்ளை பண்ண போறேன் இப்போ 5 plus 2 minus 3 இங்க 5 minus 3 plus 2 minus 5 4 minus 3 கிடைச்சிருக்கும் இப்போ இதுக்கு ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண போறோம் செப்பரேட் பண்ண வேண்டியது செப்பரேட் பண்ண போறோம் 9 plus 1 10 10 ல 4 போச்சுனா 6 ன்னு கிடைச்சிருக்கும் இங்க 66 கேன்சல் ஆகி 1 தான் இருக்கும் -1 -8 ஆட் பண்ணும்போது -9 +9 ஆன்சர் என்ன 0 இங்க ரெண்டே ஆட் பண்ணும்போது -20 இதுல இருந்து 8 ஐ செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் -12 கிடைச்சிருக்கும் அடுத்ததுல -12 +12 கேன்சல் ஆயிரும் -2 மட்டும் தான் இருக்கும் இங்க 16 இருக்கு ரெண்டே ஆட் பண்ணா 18 -18 0 அடுத்ததுல 7 7 ல 3 போச்சுனா 4 கிடைச்சிருக்கும் 5 plus 2 7 7 ல 3 போச்சுனா 4 -5 -3 -8 கிடைக்கும் +4 ஆன்சர் என்ன கிடைக்கும் -4 கிடைக்கும் இப்போ நான் என்ன செஞ்சிர போறேன் அப்படினா மைனர் மெத்தட்ல இத நான் ஆன்சர் கொண்டு வர போறேன் அப்போ மைனர் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணும் டிடர்மினன்ட் VA கண்டுபிடிக்க போறேன் 3x3 மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்து 0 வரல அப்படினா ஆன்சர் ரேங்க் வந்து 3 சொல்லிடுவேன் ஒருவேளை எனக்கு வந்து இதுல 0 வந்துருச்சுனா நான் 2x2 மேட்ரிக்ஸ் போறணும் இப்போ நான் டிடர்மினன்ட் BA கண்டுபிடிக்க போறேன் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 6 1 0 -12 -2 0 4 4 -4 இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படினா டிடர்மினன்ட் BA னா முதல் ரோ எடுத்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் நான் இத என்ன செய்யறப்பட்டனா இந்த காலத்தை எடுத்து என்ன செய்யறேன் ஆன்சர் கொண்டு வரப் போறேன் இப்போ இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான் அப்ப இத எடுக்க போறது கிடையாது அடுத்து 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் அப்ப இதையும் எடுக்கல இந்த டேர்ம் மட்டும் தான் எடுக்க போறேன் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் -4 இன்டு என்ன டேர்ம் வரும் அந்த டேர்ம் இதுக்குள்ள மறைச்சிட்டேன்னா 6 1 -12 -2 இருக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்க்கணும் மைனஸ் கிடைக்கும் 6 2 சார் -12 ன்னு கிடைச்சிருக்கும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்க்கணும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் 112 சார் 12 ன்னு கிடைச்சிருக்கும் அப்ப ரெண்டே ஆட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிரும் 0 கிடைக்கும் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன 0 இப்போ எனக்கு 3x3 ல 0 வந்துருச்சு அப்ப ரேங்க் வந்து 3 கிடையாது அதை விட கம்மியா இருக்கும் இப்போ நான் 2x2 க்கு போக போறேன் 2x2 னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு தான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஆன்சர் 0 கிடைச்சிருக்கு அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்க போறேன் இந்த 4 நம்பர் எடுக்க போறேன் இந்த 4 நம்பர் வச்சு என்ன செய்றேன் ஆன்சர் கொண்டு வரேன் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் டிடர்மினன்ட் தான் கண்டுபிடிக்க போறோம் -12 இங்க -2 4 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்க்கணும் 12 4 சார் -48 கிடைச்சிருக்கும் ஒரு மைனஸ் சேர்ப்பேன் மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிடும் 4 2 சார் 8 ஆன்சர் என்ன கிடைக்கும் -40 not equal to 0 0 வரல இப்போ நான் 2x2 ல எதனால எடுத்துக்கலாம் இந்த டேர்ம் எடுக்கலாம் இந்த டேர்ம் எடுக்கலாம் இல்ல இந்த டேர்ம் இல்லனா இந்த டேர்ம் எதனால எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் 0 வரலனாலே நம்ம ரேங்க் என்ன சொல்லிக்கலாம் 2x2 ல 2 ன்னு சொல்லிடலாம் இப்போ ரேங்க் வந்து BA ஆன்சர் என்ன சொல்லிடலாம் 2 ன்னு சொல்லிடலாம் ரேங்க் ஆஃப் A வந்து AB கண்டுபிடிக்கும் போது 3 ரேங்க் BA வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 2 கிடைச்சிருக்கு